ஜாதகம் பாருங்க சார். மகர லக்னம், கன்னி ராசி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது சார் ராகு தசை போகுது. சோ ராகு தசையில சந்திர புத்தி அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. சோ ராகு தசையில் சந்திர புத்தி, சந்திரன் 7வது பாவகாதிபதி 9ஆம் இடத்தில் ஆயிடுங்க சார். சரியா, அடுத்த மார்ச் வரைக்கும் போகுதுல அமைப்பு இருக்கு. இந்த சந்திர புத்தியில தான் உங்களுக்கு ப்ராப்ளம், ஐ மீன் டிவர்ஸ்ங்கிற அமைப்பு தான் காட்டுது சார். அதனால அந்த அமைப்பு தான் போகுது. ஓகே, ஸோ ராகு திசையில் சந்திர புத்தி. ஸோ அடுத்ததாக செவ்வாய் புத்தின்னு வருது. அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் செவ்வாய் என்ன நட்சத்திரம்? செவ்வாய் சுக்கிரன் சாரம். செவ்வாய் சுக்கிரன் சாரம், எஸ், ஆமா சார். ஸோ இது வந்து இஷ்யூ டிவர்ஸ்ங்கிற அமைப்பு தான் காட்டுது. இந்த சந்திர புத்திலேயே அடுத்த மார்ச்சுக்குள்ளேயே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவா? இப்ப நீங்க சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை, ஹெவியான பிரச்சனை. அது 2023, 24 பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியா தான் இருக்கு. அதை டாலரேட் பண்ண முடியாதனால கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுவும் இதே அமைப்பு தான் காட்டுது. இப்போதைக்கு ஒன்றும் உங்களுக்கு சாதகம்னா மீன் இணைஞ்சு சேர்ந்து வாழ்றதுக்கான ஆப்ஷன் இல்லை. சரி, ரைட், நன்றி.